முக்கிய செய்தி: புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உடல் வைக்கப்பட்டுள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர், வணக்கம். இதுவரை விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்தது, அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். நேற்று திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் உள்ள காட்டுப்பகுதியில் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது உடல் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை முதல் இந்த விவகாரம் தொடர்பாக என்கவுண்டர் தொடர்பாக ஜுடிஷியல் என்கொயரி வைப்பதா அல்லது ஆர்டிஓ என்கொயரி வைப்பதா என்பது காவல்துறை உயர் அதிகாரிகள் அதாவது நீதிபதிகள் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை ஆகியோருடன் டீப்பாக டிஸ்கஷன் செய்து தற்போது ஆர்டிஓ விசாரணை போதும் என்று முடிவெடுத்து அதன்படி புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள துரைசாமியின் உடலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருக்கு எவ்வாறு குண்டு பாய்ந்துள்ளது, எந்தெந்த இடங்களில் அடிபட்டுள்ளது, குண்டு பாய்ந்துள்ளது என்பது குறித்து அவர் தீவிரமாக காவல்துறையிடம் விசாரணை செய்தார். அதன் பிறகு அதாவது துரைசாமியின் உறவினர்களிடமும் அந்த ஆர்டிஓ என்கொயரி ஆனது நடைபெற்றது. அவர்கள் உறவினர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பிறகு தற்போது பிரேத பரிசோதனை செய்வதற்கு ஆர்டிஓ ஒப்புதல் வழங்கியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதன் பிறகு பிரேத பரிசோதனை இன்னும் 10 முதல் 15 நிமிடத்திற்குள் தொடங்கும். அரை மணி நேரம் பிரேத பரிசோதனை நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு துரைசாமியின் உடலை அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதாவது காலையில் நேற்று முதல் காலை வரை அவர் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், நீதி கிடைக்கும் வரை என்று கூறியிருந்த அதாவது துரைசாமியின் உறவினர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் தற்போது அவரது உடலை வாங்குவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு பின் ஒப்படைக்கப்படும். விரிவான தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.